வணக்கம். நான் உங்க சுந்தர். நான் என்னன்னா இப்போ கூறானுங்கள ரீலாட்சின்னு பாருங்க. ஒரு பொண்ணு 20 வருஷம், 2 பேருமே ஆண்ட கட்சி தேண்ட கட்சி 2 சேர்த்து விடுறேன். ஆண்ட கட்சி தேண்ட கட்சி நல்லா வந்துக்கோங்க. இப்போ ஒரு கூ வச்சுக்கல சாட்டை பெருமாறு அவனும் போய் ஓய்வில்ல. என்ன சீமான் இருக்கட்டும், அவர் சீமான் கால்நடைகளை காடு பகுதிகளில் மேய்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கினது சீமானோட வழக்கறிஞர் கூட்டம். எந்த வழக்கறிஞர் ஆர்டர் வாங்கினாரோ அதே வழக்கறிஞர் வச்சு ஆடு மாடுகள் மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாரு. யாரு? சீமானு. 1.5 வருஷம் முன்னாடி தொட்டில ஆற்றுவவர் தான், பிள்ளைய கிளிடுறவர் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேய்க்கக்கூடாதுன்னு ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடாதுன்னு ஆர்டர் வாங்கினது இவர் தான், சீமான் தான். ஆளை வச்சு அவர் டைரக்டா வாங்க மாட்டாரு. இது ரொம்ப தெளிவான ஆளு. அதே மாதிரி இந்த அதுக்கு போராட்டம், அந்த ஆர்டருக்கு எழுத்து போராட்டம் பண்றது விஷயம் தான். இப்ப ஆளுங்க நீங்க எல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த நாம் தமிழன் சொல்லி கூட்டிட்டு இருக்காங்கல்ல, நீங்கெல்லாம் ஒரே குட்டையில உண்ண மாட்டேங்க. அதே மாதிரி பாருங்க, ரீலாட்சி இப்ப இந்த வீடியோ பாருங்க. ரீலாட்சின்றாங்களே, ஒரு பொண்ணு சொல்லுது 20 வருஷமா கரண்ட் இல்ல, ஒரே ஒரு ரீல்ஸ் போட்டேன், இந்த இடத்துல கரண்ட் இல்லைன்னா புது ஆட்சி அமைச்சிருங்க முடிஞ்சா பண்ணுங்கன்னு ஒரு ரீல் போட்டிருக்க ஒரு பொண்ணு. அதுல பாருங்க 20 வருஷமா கரண்ட் இல்ல, ரோடு இல்ல. அதுல அந்த ரீல் போட்ட ஒரே ஒரு ரீலை பார்த்துட்டு கில்லி சரத் செங்கல்பட்டு நெய்க்குப்பி என்னும் கிராமத்தில் சிறுமி ஒருவர், இந்த ஊர்ல கரண்ட் இல்ல, நைட்ல நடந்து போக கூட ரோடு இல்ல, பாம்பு வந்தா கூட இருட்டுல கண்டுபிடிக்க முடியாது என்று உருக்கமாக வீடியோ பதிவிட்டு இருந்தார். உடனே அந்த தொகுதி டிவிகே எம்எல்ஏ விஜயராஜ் மற்றும் மினிஸ்டர் யாரோ எம்எல்ஏ விஜயராஜ், அந்த மந்திரி சரத் அமைச்சர், கில்லி சரத் அமைச்சர் அங்கே, ஏன்னா இவங்க குறிப்பிட்ட நியமன் சரத்தோட கில்லி சரத் எல்லாருக்கும் தெரியும் பிரபலமா. அது மாதிரி ஜோசப் விஜய் ஞாபகம் கொடுக்குறாங்க. படத்துல அடிக்கும்போது விஜய், இப்பயும் சொல்றேன், ரஷ்யால அமெரிக்கால நிறைய பேர்ல பொதுமக்கள்கிட்ட பேட்டி எடுக்கும்போது விஜய்னு ஒரு ஆள்கிட்ட கேட்கறாங்க, தெரியாதுன்றாங்க. அதே ஆள்கிட்ட தளபதி கேட்டா தெரியுன்றாங்க. பாத்துக்கோங்க, ஒவ்வொரு ஆள்கிட்டும் மாறுபட்ட கருத்துக்கள் தெரியும். கூப்பிடுற பேர் இருக்கும், பட்ட பேர் இருக்கும். படத்துல நடிக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரிஜினல் பேர் நினைச்சிருக்காங்க சீமானு. அப்ப சீமானு உருப்படியா வெளிப்படையா இனிஷியலோட என்ன சீமான் யாருக்கு தெரியும்? ஒரு எனக்கும் தெரியாது. சீமான் தெரியும், இனிஷியலோட அவன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அப்ப நீ ஜாதி சேர்ந்து மத கலர்த்தி தூண்டுறதுக்கு நீ தான் வழியா இருக்கிற, புரியுதா? அப்ப ஜோசப் பிஜ்னா மதத்தை வச்சு இப்ப ஆட்சிக்கு வந்தவன மதத்தை கலப்புறாங்க அப்படின்னு சொல்றல. அப்போ உன் மனசுல இருக்கு மத கலவரத்தையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டுறதுல நீ உறுதியா இருக்க. என்ன இப்ப யாரும் போராட மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ இறங்கி ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்ட மாட்டாங்க. நீ என்னதான் தூண்டிடு, உன்னையதான் எரிப்பாங்க, சுட்டெரிப்பாங்க. நீ சொல்ற வேலைகளை சுட்டெரிப்பாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. கத்திக்கிட்டே கடன் விட்டாங்க. நீ எத்தனை வருஷம் சாகிற வரைக்கும் நீ கத்திட்டு இருக்கதான் உனக்கு வேலைன்ட்டாங்க. வீராட்சியின் கத்திரிகளை நீனும் இணைப்பிரியா சாட்டை துரமுருகன் அவனும் மின்சார வசதி சாலை அமைத்து கொடுத்த மக்களின் 20 வருட இருளை நீக்கியுள்ளனர். நீங்க எங்க போனாலும் கரண்ட் வராதுன்னு சொன்னீங்க. 3 மாசம் ஆகுது டிவி காட்சி, ஆனா இப்போ வந்துருச்சு என கண்ணீர் மல்க ஊர் மக்கள் தெரிவித்தனர். புரிஞ்சுதா? காது கேக்குதா? ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டர் எழுத்து போராடுறதே நீ எப்பேற்பட்ட ஆளுங்கா. நீங்க குட்டையில விழுந்த மட்டும் நீ வேண்டாத சொன்னாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே நாம் தமிழ் எல்லாமே குட்டையில விழுந்த மட்டும் தானே. நீங்க என்ன மார்க்கண்டையன் அரெஸ்ட் பண்றதுக்கு மார்க்கண்டையன் மகனை அரெஸ்ட் பண்ணிருக்கணும். நான் எங்க அப்பாவோட இருக்கேன், அப்போ விஜய் உங்க பையன் உங்களோட இல்ல அப்படின்னு பர்சனலா பேசுறேன். நீ உங்களோட முண்டாசு போட்டு அரெஸ்ட் பண்ணி தூக்கி வச்சிருக்கணும். டிஎம்கே வந்தானா நீ டிஎம்கே ஆப்போசிட் இந்த மாதிரி பேசியிருந்தனா உன் கை கால மார்க்காரு வாங்கியிருப்பானுங்க. அப்படிப்பட்டவங்க தான் டிஎம்கே. அது அவங்களுக்கு தான் கூற. என்ன பொறுத்திருந்து பாருங்க என்ன நடக்குது. இப்பதான் 3 மாசம் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களாட்சி பக்கா நடந்திருக்கு. ஏன்னா நேற்று திருச்சியில ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சம் கிட்டதுனால பொதுமக்களாக ஒருத்தர் லஞ்சம் கிட்ட கவர்மெண்ட் ஆபீஸ்ல வெளில அந்த படிக்கட்டு வேற இடத்துல உட்கார்ந்து லஞ்சம் தரணும்னு கத்தி பேசுறாரு. வீடியோ இருக்கிறாரு அவர். இந்த கவர்மெண்ட் ஆபீசர் காலைல எழுதுறாரு, விட்டு தம்பின்னு பாத்துக்கோங்க. பழக்கிட்டாங்க யாரு இவங்க சொல்லி தப்பு இல்ல. கவர்மெண்ட் ஆபீசருக்கு லஞ்சம் கேட்டாங்க, லஞ்சம் கேட்காத சொன்னால அதுதான் இந்த காலம் சொன்னாங்க. தப்பு பண்றவனோட தப்பு பண்றவன் தூண்டுறவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தின்னு.
டிஎம்கே ஏடிஎம்கேல இவ தூண்டி தூண்டி பழகிட்டானுங்க. என்ன இவங்க அதனாலதான் இப்ப உடனே திருத்த முடியல, திருத்துவாங்க, வெயிட் பண்ணும், பொறுமையா இருங்க. அவங்க கேட்டது அப்புறம் நான் செய்வேன், சொன்னதெல்லாம் செய்வேன், பொய் சொல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தவறாங்க. கொஞ்சம் நாள் கணக்கு சொல்ல, வருஷங்களுக்கு சொல்ல, கொஞ்சம் சொல்லிருக்காங்க, டைம் ஆகும். ஏன்னா அவங்க பழக்கிறத சூடு புன பயறியாது, சூடு தாங்கும், பயப்படாது. அது மாதிரி இவங்க காசு வாங்கி பழகிட்டாங்க. நிப்பாட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா நிப்பாட்டவே முடியாது இல்ல என்ன. அதனால இப்ப பொதுமக்கள் திருவிட்டாங்க, காசு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், லஞ்சம் கொடுக்கணும் கேட்க ஆரம்பிச்சாங்க. என்ன புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமா மாறும். என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். தேங்க்யூ.